வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 அற்புதங்களை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார். பல்லாயிரம் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய அற்புதங்கள், முஅஜிஸா. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அனைத்திற்கும் குதுரத் என்று சொல்வார்கள். குதுரத், அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய அனைத்திற்கும் குதுரத். அல்லாஹ் என்ன நிகழ்த்துவான்? மழை பொழிய செய்யறதா இருந்தாலும் சரி, அதே போல சூரியன் வருவது, இரவு பகல் இது எல்லாமே அல்லாஹ்வுடைய குதுரத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் குதுரத். நபிமார்கள் நிகழ்த்தக்கூடிய சில நிகழ்வுகளுக்கு முஅஜிஸா என்று சொல்வார்கள். முஅஜிஸா என்றால் அற்புதங்கள், அற்புதங்கள் என்று சொல்வார்கள். அது நபிமார்கள் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். அதற்கு பெயர் முஅஜிஸா. அதே போல நபிமார்களுக்கு அடுத்து அவுலியாக்கள், இறை நேசர்கள், இறைவனுக்கு பிடித்தமான சில நல்லடியார்கள் நிகழ்த்தக்கூடியதற்கு கராமத் என்று சொல்வார்கள். கராமத், குதுரத், முஅஜிஸா, கராமத். அல்லாஹ் நிகழ்த்துவது குதுரத், நபிமார்கள் நிகழ்த்துவது முஅஜிஸா, அதே போல இறை நேசர்கள் நிகழ்த்துவது கராமத். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முஅஜிஸாக்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது 63 வருடமாக கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நிலவை பிளந்தது என்ன, பாலுடைய பரக்கத்து என்ன, அவர்களுடைய கையிலிருந்து வரக்கூடிய நீர்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே முஅஜிஸாக்கள் நிறைய இருக்கு. ஆனால் பிரபலமான, ரொம்பவும் தெளிவான 2 அற்புதங்கள், 2 முஅஜிஸா என்றால், ஒன்று குர்ஆன். ஒன்று என்னது? குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் அவர்களுக்கு கொடுத்த மாபெரும் அற்புதம். எல்லா முஅஜிஸாவை விட குர்ஆன் மாபெரும் அற்புதமாக இருக்கு. 2வது அற்புதம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாற்றில் 2வது முஅஜிஸா என்ன அப்படின்னா, முஅஜிஸத்துன் மிஅராஜ். மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்வெளி பயணம். சுப்ஹானல்லாஹ். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய வரலாற்றில் கொடுக்கப்பட்ட ஆகச்சிறந்த முஅஜிஸா. இப்போ இந்த குர்ஆன் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு வேதம். அந்த வேதம் மற்ற நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. மூசா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் மிஅராஜ் என்கின்ற விண்வெளி பயணம், மிஅராஜ் என்கின்ற அந்த அற்புதமான ஆச்சரியமான நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். முதல்ல மிஅராஜ் என்பது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது? நம்ம வருடம் மிஅராஜை குறித்து நிறைய பேசி கொண்டு இருக்கிறோம். அதுல என்ன நிகழ்வுகள் ஏற்பட்டுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் சந்திச்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன உரையாடினான், என்ன அன்பளிப்பு கொடுத்தான், எதை வாங்கிட்டு வந்தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதனுடைய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சில